எவனாயிருந்தா எனக்கு என்ன? நாங்கள் மர்மம், நாங்கள் வலிமை, அவர்கள் விளம்பர சதகாவை எதிர்த்து நிற்போம். என்னை பிடிச்சா பிடி, என் முடியை கூட கூட முடியாது. நாம் ஒன்று பருவம், நீ கெட்டவன் என்றால் நான் உன் வில்லன். எவனாயிருந்தா எனக்கு என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த மை மக்களே சொல்கிற வார்த்தை வந்து மண்டபஜிலேயே மிச்சம் பாதிச்சிருக்கு. அது அவன்கிட்ட போடுற வீடியோவில் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். நாங்கள் உங்களுக்கு நேற்று சொன்ன மாதிரி தான், சமீரா ஃபாரூக் இவங்க நெதர்லாந்தை சேர்ந்தவங்க, ஒரு பாகிஸ்தானியை கல்யாணம் முடித்தவங்க. இந்த சமீரா ஃபாரூக்ட நானோட பேர் வந்து அசாத், தாத்தோட பேர் வந்து ஷக்கீலா, மச்சாண்ட பேர் வந்து இர்ஃபான். சமீரா ஃபாரூக் அவனோட டீட்டெயில்ஸை நாங்கள் 3 ஹவரில் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். சரி, சமீரா ஃபாரூக் நீங்கள் காரில் வந்து பின்னவலை பார்க்க போகிறீங்க இவனோட யானை பார்க்குறதுக்கு. அந்த நேரம் அவனுக்கு ஒரு கோல் ஒன்று வருது. அந்த கோலில் அவன் உங்களுக்கு காட்டுற கலஸ் தான் எங்களுக்கு விளங்குது. இருந்தாலும் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடணுமா ஃபேஸ்புக்கில்? அது போடுறதுக்கு முந்தைய நீங்கள் யோசிச்சிக்கணும். இப்போ நாங்கள் போடுறோம், அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் தரோம். முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க மை மக்களே. என்னத்துக்கு மறுபடியும் வந்தீங்க? கட்ட உத்தரண்டு யார் அடிச்சுக்கிறா மறுபடியா? ஓ, இது எந்த அன்சையால எந்த அன்சைக்கு வந்திக்கிறாங்க கட்ட உத்தரடிக்க? ஓ ஓ எங்கட பக்கம் தான் சொல்லி கொண்டு ஐத்தா எங்களை பார்க்க வந்து கொண்டே இருக்கிறான் தெரியுமா? எல்லாம் எங்கட பக்கம் தான். தாண்டைக்கு சோப்பு தொப்பி போட்டு வந்தான், அவனே எங்கட பக்கம் வந்து தான் சொன்னீங்க. கட்ட உத்தரையே எடுத்துட்டு போனேன் தான். எங்க உலகம் அழிய போலதான் வருவான்னு தெரியா? எல்லாம் எங்கட பக்கம் தான். சரி, பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. சரி, da para que no polizia madrasa itu அவனுக்கு பைத்தியம். அவனுக்கு எல்லாம் எங்கட பக்கம் தான் கொண்டு வாரவனுக்கு எல்லாம் கட்ட உத்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறான். படிச்சிருந்து அறிவி தெரியுமா? எங்கட பக்கம் எல்லாம் எங்கட பக்கம். அப்ப எங்கட பக்கம் தாண்டா. நீ எனக்கு உட்கார வச்சு பேச்சு கொடுத்து புள்ளி. நான் பார்த்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் எல்லாத்தையும். அங்க என்ன பேசுறான் அங்கே கேட்கிறேன். எனக்கு இங்கேயும் தட்டிட்டு ரெக்கார்டிங் தட்டிட்டு இங்கேருந்து எனக்கு தூக்கி ஃபேஸ்புக்கில் போடுவேன். சரியான கரைச்சல் தான். அசரத், நீ அவன்கிட்ட கையில கொஞ்சம் போனை கொடுங்க. அசரத், கொஞ்சம் கொடுங்க. आईबोन मारते आपको मत मैं मनो ताव पार कट उत्तर की ने उसावीर दाला दी थी ने कैसे कर आय कोई तो दाला दी में कंप्लेंट कर. राइट, ओके. डीआईजी माते आपीट मैं पल्ली दुन्ना लीव मार्क ए इसा दिए ने महापल्ली ए लीव मार्क ओपी तरंग अंडे मैं पेटिशन तेक्का मैं कट उत्तर तेक्का ओ एकत गेनी अंडे ओ मम्मी आज ये मोले तुम कहते फोन के दिन मांगिए ना मैं देखिए ना. மக்களே பார்த்தீங்களா இந்த ஐஸ்ல பெட பேச்சை? துண்டுக்கு கலஸ் காட்டுறாரு, பக்கத்தில் அவங்க தானே ஈக்கிறாங்க. இவன் அம்ஜத்தை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறான்னு பார்த்தீங்க தானே? காட்டுறாராமா அந்த மதரசா என்ற கண்ட்ரோலில் தான் ஈக்கிண்டு. மேடம் சமீரா ஃபாரூக், நீங்கள் பாகிஸ்தானி ஒருத்தரை கல்யாணம் முடிச்சிக்கிறீங்க. மதரசாவுக்கு டொனேட் பண்ண வந்தேன்னா மதரசாவுக்கு டொனேட் பண்ணிட்டு அல்லாண்டு போயிருந்துச்சு. ஏன் நீங்கள் இவனோட பின்னவலை பார்க்கலாம் போகிறீங்க?
அஸ்மியா தங்கச்சி மோசம் போயிட்டீங்களே கிளிமாய் நீங்கள் இருந்தும் அதுதான் பழமொழி என்னவோ சொல்லுவாங்க தமிழில். கிளிமாய் பொண்டாட்டி இருந்து இதுமாய் ஒரு வப்பாட்டி, அது எங்களுக்கு சரியாக தெரியா, அப்படி தான் சொல்லுவாங்க. நோன்பை பிடிச்சி பின்னவளை பார்க்க போனால் நன்மை கிடைக்குதோ, அந்த நோக்கத்தில் இவங்க 2 பேர் போனாங்களோ எங்களுக்கு தெரியலை. மேடம் சமீரா ஃபாரூக், உங்கள்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். உங்களோட தாத்தா ஷக்கீலோட பேரையும் உங்களோட மச்சான் இர்ஃபானோட பேரையும் காப்பாற்றுங்க. உங்களை கல்யாணம் முடித்தவன் பாகிஸ்தானி ஆயிருந்தாலும் அவன் ஒரு மனுஷன் தான், அவனோட புருஷன் தான். அதனால் இவனோட நீங்கள் அங்கங்கே போகிறது 3 நாள் எங்கெங்கேயோ போனீங்களாம், ஆனால் ஒரு நாளோட வீடியோ தான் வந்திருக்கு. அது உங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு சரியில்லை. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த அஸ்மியா தங்கச்சிக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நாளை பின்னைக்கு தப்பி தவறி ஏதாவது சரி மிஸ்டேக் உங்களோட கையால் நடந்துச்சின்னு வச்சுக்கோங்க, உங்களையும் போட்டு சீரழிப்பான் இவன். அதனால் வில்லங்கத்தை நீங்களே கிட்ட வச்சு கொண்டு இருக்கிறீங்க. இன் ஃப்யூச்சரில் தான் உங்களுக்கு விளங்கும் அது நீங்கள் நடந்து கொள்கிற முறையை பொறுத்தக்கே அவனோட. மக்களே, காரில் வார நேரம் ஒரு டெலிஃபோன் கன்வர்சேஷன் நடந்துச்சு பிட்வீன் அம்ஜத் அண்ட் மண்டபஜிலி. அப்போ அம்ஜத் சொல்கிறாரு போலீஸால் இன்கொயரிக்கு தேடி வந்திக்கிறான் உங்களாண்டு. அந்த நேரம் மண்டபஜிலி சொல்கிறான் யாருன்னு கேட்குற நேரம் அம்ஜத் சொல்கிறான் இது எங்கட ஆள் சொல்லி. யார் உங்களோட ஆள்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அம்ஜத். வாரவனையெல்லாம் உங்களோட ஆளுண்டா நீங்கள் எதாவது சரி கொடுத்துப்பீங்க லஞ்சம். இதெல்லாம் யாரோட காசில் கொடுக்குறீங்க? இன்கொயரிக்கு வரத்தானே செய்வான். நீங்கள் செய்கிற தப்பு அப்படி சைல்டு அப்யூஸ் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, பிள்ளைகளை வச்சு சம்பாதிச்சு கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு இன்கொயரிக்கு வரத்தான் செய்வான். போதா குறைக்க ஒரு நாளும் கணக்கு காட்டினது இல்லை நீங்கள் எல்லாம். அம்ஜத், நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தேன்னா அவனுக்கு நீங்கள் அவன் தான் பிரின்சிபல் ஆகிக்கிறான், நீங்கள் அவனுக்கு புழுக்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அந்த மதரசாவில். உங்களோட ஏதோ அவன்கிட்ட நல்லா அவுப்பட்டு இருக்கும், அதுதான் பொட்டி பாம்புமாய் அடங்கியிருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மெயினான காரணம் யார் தெரியுமா? அந்த மெனிக்க மிதியாலையில் இருக்கிற பெரிய பள்ளி நிர்வாகம். அவங்க ஒழுங்காக இருந்தால் அவங்களுக்கு இந்த ஆட்டம் போடலாம். இன்ஷா அல்லா அடுத்த எங்களோட டார்கெட் அவங்க தான். அந்த பெரிய பள்ளியோட தலைவர் யார், செயலாளர் யார், எல்லாத்தோட டீட்டெயில்ஸையும் நாங்கள் எடுத்துட்டோம். கடைசியில் அவங்களோட ஃபோட்டோவும் போட வேண்டிய நிலைமை வரும். அப்படி போடாமல் இருக்கிறேன்டா அவங்களுக்கு ஒரு வார்னிங். இந்த நிர்வாகத்தை மாற்றி மண்டபஜிலியை அனுப்புங்க, இன்க்ளூடிங் அம்ஜத்தை. அனுப்பினா தான் இந்த மதரசாவுக்கு நல்ல காலம் வரும். அதனால் மெனிக்க மிதியாலையில் இருக்கிற பெரிய பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இந்த மதரசாவில் இருக்கிற அந்த ரவுலத்துல் உமமாவில் இருக்கிற நிர்வாகத்தை அப்படி மாற்றி அம்ஜத்தையும் மண்டபஜிலையும் தொலைச்சி அனுப்புங்க. அப்படி அனுப்பாத பட்சத்தில் பெரிய பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிற தலைவரையும் செயலாளரையும் நாங்கள் இழுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். எங்களை பொறுத்தளவுக்கு தப்பு செஞ்சால் வாப்பா இருந்தாலும் தப்பு தான். நெத்திக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நீங்கள் இந்த பெரிய பள்ளி நிர்வாகம் ஆரம்பத்திலேயே ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதே மாதிரி அக்கிரமம் இந்த மதரசாவுக்கும் நடக்காது. மதரசா என்ற பேரில் அனாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களோட கேல்குலேஷன் படி நாங்கள் விசாரித்து பார்த்ததில் அங்கே உள்ள 4 மாணவர்களுக்கு மட்டும்தான் தாய் தகப்பன் இல்லை. அந்த 4 மாணவர்களோட பேரை கொண்டு எல்லா மாணவர்களையும் அனாதைன்னு காட்டித்தான் இவர்கள் சம்பாதிக்கிறான். அது உங்களுக்கும் தெரியும். அதனால் தாழ்மையான வேண்டுகோள், இதை நீங்கள் என்னமா எடுத்தாலும் சரி, மெனிக்க மிதியாலையில் இருக்கிற பெரிய பள்ளி நிர்வாகம் முதல்ல அல்லாஹ்க்கு பயந்துக்குவோம். வெரி சாரி, உங்களையும் மில்க வேண்டிய ஒரு நிலைமை தான், வேறு வழி இல்லை. நெல்லுக்கு பாயிரை புல்லுக்கும் பாயும். அதனால் டபுளுக்கு ட்ரிபிளாக யோசித்து முடிவெடுங்க. ஆனவரை சொல்லிவிட்டோம். இனி நீங்களாச்சு அவங்களாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. இஃப்தார் பெரிய பெரிய பாட்டி பெரிய பெரிய ஹோல்களை வச்சு வீண் விரயம் செய்யாதீங்க. வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். நிறைய இஃப்தார் பாட்டி எல்லாம் பெரிய பணக்காரர்கள் சேர்ந்து இஃப்தார் என்ன ஒரு ஆளுக்கு 1000 2000 திர்ஹம் செலவழிச்சு ஹராம், சுத்த ஹராம் சகோதரர்களே. இதெல்லாம் பேருக்கும் புகழுக்கும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்படி உண்மையா நீங்க இஃப்தார் செய்யணும்டா ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க. திண்டுட்டு குடிச்சிட்டு துவா செஞ்சுட்டு போவாங்க. இவங்க ஷூவோட அப்படி காலுக்கு மேல தொழுகையும் இல்ல, அப்படி தூக்கி வீசிட்டு அங்கால சிகரெட்டை குடிச்சிட்டு போற இந்த கலாச்சாரம் இஸ்லாத்துல கிடையாது. நான் ஏன் சொல்றேன், பெரும்பான்மையை வச்சு சொல்றேன். நல்லவர்கள் நல்ல மக்களும் இருக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரையில தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய அப்படி நடக்குது. இஃப்தார் பாட்டி குடும்பமா சேர்ந்து இஃப்தார். ரசூலுல்லாஹ் நோன்பு துறக்கிற சிறப்பை பத்தி சொன்னது இதுக்காக வேண்டி அல்ல. எதற்காக சொன்னாங்கண்டா, அண்டைக்கு திங்க வழி இல்லாம நோன்பு துறக்க வழி இல்லாம இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்கறதான் சொன்னாங்களே.